காந்த பேரரசியின் அறிமுகத்தை கேட்டீர்கள் அல்லவா? அடுத்தபடியாக காந்த பேரரசியின் ராஜதர்பாரில் ஓர் நாள் அரசியார் தலைமை வகிக்க ராஜாங்கத்தின் 7 மந்திரிகள் முன்னிலையில் அரசிக்கு கட்டுப்பட்ட தளபதியார் நேசவீரன், சில சிற்றரசர்கள், சிற்றரசிகள், இவர்களில் சிலர் அரசியின் இரகசிய தோழிகள் ஆகியோர் கூடியிருந்தனர். அவை கூடியவுடன் மந்திரி அரசியின் கோட்டை முழுவதும் கவனித்துக் கொள்வதால் கோட்டை என்ற அடைமொழி வந்தது. கோட்டை மாரவர்மன் பேச்சை துவங்கினார். அவையோர் அனைவரும் கவனம் முழுவதையும் மந்திரியை விட்டு அகலாதபடி பார்த்து கொண்டனர், காந்த பேரரசியை தவிர. ஏனெனில் அவள் கவனம் முழுவதும் அவனையும் அறியாது. அரசியின் கவனத்தை ஆக்கிரமித்த ஒருவன் திக்கெட்டும் சென்று களம் பல வென்ற மாவீரன் நேசவீரன் அவனிடத்தே இருந்தது. மின்னல் கண்களில் மின்சார அளவை குறைத்தது போல் இருந்தது அந்த பார்வை. இவை ஏதும் அறியாத நேசவீரன் அவையை கூர்ந்து கவனித்தான்.